no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ரஜினிகாந்தினுடைய முகமே கொஞ்சம் இன்முகமா இல்லை. மனப்பூர்வமா 2 வார்த்தை நல்ல விஷயம், அவருடைய புதிய முயற்சிக்கு நான் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்றது வேற. சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போறது வேற. ஸோ அந்த மாதிரி ஒரு பாராமுகமா இருந்த ரஜினியை விஜய் பார்க்கிறாரு. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு எந்த ட்வீட்டும் போடாத ஒரு ரஜினி ஊருக்கு முன்னாடி அவர் போடுறாரு. எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. அப்ப நாம எதுக்கு அவர் போடணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஓட்டு போட மாட்டேன் அவ்வளவுதானே, போடாத போ. அந்த படம் விஜயோட கடைசி படம். அப்படியே வெள்ளம் மாதிரி மக்கள் வரப்போறாங்களா இல்லையா பாருங்க. விஜய் அந்த கேரக்டருக்குள்ள வந்தாருன்னா அதோடைய வைப்ரேஷனே வேறையா இருக்கும். ஸோ அப்படி ஒரு படமா அது வரப்போகுது. ஆர்ஜே பாலாஜி என்னன்னு நினைச்சிருப்பாங்க, ஒரு ஆர்ஜே அவரு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, நம்ம சொல்றதை கேட்பாருன்னு நினைச்சுதான் அவரை உள்ள கொண்டு வராங்க. அவர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது பண்ணிக்கலாம் சார், அதை கொடுக்கலங்கும் போது அவருக்கு ஒரு கோவம் வரும். ஒரு பக்கம் அரசன் ஷூட்டிங் இல்லை, கிட்டத்தட்ட வன்முறை மிகுந்த படம் தான் அது. அப்போ யாரோ ஒரு ரவுடியினுடைய வாழ்க்கையை தான் இவங்க தழுவி படம் எடுக்க போறாங்க. ரீசன் சார் வாவாத்தியர் போஸ்ட் பண்ணது காரணம் இல்லைங்க, ஒரு தயாரிப்பாளருக்கு நிறைய கடன் பிரச்சனை இங்கே இருக்கு. அது இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமா இருக்கு. கங்குவாவுக்கு முன்னாடியிலே இருக்கு. இப்போ எல்லா கடனுமே சேர்ந்து இவருடைய கம்பெனி தலையில நிக்குது. இல்லைங்க, ஒரு படம் ஓடலைங்கிறதுக்காக நீங்க அவரை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்ப கங்குவாங்கிற படம் ஓடாததுக்கு சிறுத்தை சிவா மட்டும் காரணம் கிடையாது, சூர்யாவும் தான் காரணம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அண்ணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கருப்பு படம் ரொம்ப ஆரவாரமா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டெல்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. ஆனா திடீர்னு படத்தை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. மற்ற நடிகர்களுடைய படங்கள் சூர்யா சாருடைய படம் மட்டும் அப்டேட் வராதோடனே ஃபேன்ஸும் கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாங்க. என்னதான் சார் சிச்சுவேஷன் படம்? இல்லை, கருப்புக்கு இது வரைக்கும் வந்த சிங்கிள்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. கருப்பு தொடர்பான எல்லா ப்ரொமோஷனும் சரியாக தான் இருக்கு. ஆக்சுவலாக அவங்க ரிலீஸ் இப்போ கிடையாதுங்கிறதுனால எதுக்கு அவசரப்படணும் அப்படின்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அடக்கி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. ஆக்சுவலாக ஜனவரி எண்டில் ரிலீஸ் பண்ணலாங்கிறது ஒரு முடிவாக இருந்துச்சு. பட் அது வாய்ப்பு இல்லை, ஏன்னா 2 பெரிய படங்கள் வருது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதனால இன்னும் தள்ளி போகலான்னு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அதனால அது டூ ஏர்லி. அதனால தான் பெரிய அளவு பரபரப்பு இல்லாமல் இருக்கு. ஓகே. நம்ம எப்பயுமே இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு தரப்பினர் பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அவங்க என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சண்டே ஆயிடுச்சு, ஆர்ஜே பாலாஜி ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டாரு, யூடியூப் சேனல் நாங்கள் காப்பி பண்ற மாதிரி ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டாருன்னா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஏதாவது சம்பவம் நடக்குதா சார்? இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாம் ஐக்ளவுட்ல தான் ஸ்டோர் பண்றாங்க. இப்போ பல தயாரிப்பாளர்கள் நம்முடைய இது சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அப்படி ஷூட் பண்ணும்போதே அது ஐக்ளவுட்ல தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அப்படிலாம் ஒருத்தர் கைட்டு எடுத்துட்டுலாம் போயிட முடியாது. இன்னொன்று பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு படம் எவ்வளோ பெரிய படம் நீங்கள் பண்ணாலும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பிரச்சனை வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானது. அது படம் முடிஞ்ச பிறகு அது ஹிட் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. இதுதான் இப்போ டைரக்டரும் படத்துக்கு இது தேவை அது தேவைன்னு கேட்குறத ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை, படத்தில் ஒரு காட்சிக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை கேட்க போகிறாரு. இல்லைங்க இவ்வளோதான் நமக்கு பட்ஜெட்டு, இதை தாண்டி எங்களால் பண்ண முடியலன்னு தயாரிப்பாளர் சொல்ல போகிறாரு. இது ஒரு கட்டத்தில் ஒரு மனஸ்தாபத்தில் முடியும். இது எல்லா படத்துலையும் நடக்கிறது தான். அதுதான் இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு படம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவருக்கு சில மனஸ்தாபங்கள்லாம் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நடுவில் நான் ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வெக்கேட் பண்ணதெல்லாம் இருந்துச்சு. அப்படி சம்பவம் கிட்டத்தட்ட நடந்தது உண்மைதான். அவர் என்னன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள். அவர் இப்போ தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆர்ஜே பாலாஜி என்னன்னு நினச்சிருப்பாங்க, ஒரு ஆர்ஜே அவர் அப்படியே மெல்ல மெல்ல சினிமாவுக்கு வந்தார், ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, நம்ம சொல்கிறத கேட்பாருன்னு நினச்சி தான் அவரை உள்ளே கொண்டு வராங்க. அவர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கிட்டே இருங்கதோ வந்துடுது அப்படிம்பாங்க. அதை கொடுக்கலங்கும் போது அவருக்கு ஒரு கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு 3 நாள் பொறுத்து 4வது நாள் அதை கொண்டு வாங்க, அப்புறம் ஷூட்டிங் எடுத்துக்கலான்ட்டு போயிட்டார் அவர். ஸோ அது மாதிரிலாம் நடந்துச்சு. பட் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஷூட்டிங் நடக்கும்போது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஸோ அதனால
கருப்பு படத்துக்கு ஒரு பின்னடைவோ அப்படிலாம் நம்ம பேச வேண்டியதில்லை. ஓகே சார். இன்னொரு பக்கம் அரசன் ஷூட்டிங் நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி என்ன சிக்கல் என்னன்ட்டு. ஷூட்டு ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ஒரு கேரவன் ஃபோட்டோஸ் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. அதில் வந்து டைகர் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இது வந்து இங்கே வாழ்ந்த ஒருத்தருடைய கதை அப்படின்லாம் நிறைய எழுதுனாங்கல்ல சார், அந்த சாயல் இருக்குமா படத்தில்? இல்லை, கிட்டத்தட்ட வன்முறை மிகுந்த படம் தான் அது. அப்போ யாரோ ஒரு ரவுடியினுடைய வாழ்க்கையை தான் இவங்க தழுவி படம் எடுக்க போகிறாங்க. இன்னொன்று நார்த் மெட்ராஸில் அது மாதிரிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து சுவாரஸ்யமான பக்கங்களை மட்டும்தான் இவங்க எடுக்க போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. என்னடா அது நம்முடைய பண்ணுற மாதிரி ஸ்டீரியோடைப் பண்ணுற மாதிரியே ஆகுது. ஆமாம். இன்னொன்று இப்போ நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்தால் நாம் அவரை வந்து ஏதோ ஒரு கலவர கண்ணோடு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்களே. நார்த் மெட்ராஸில் எவ்வளவு தொழிலதிபர்கள் இருக்காங்க, எவ்வளவு ஐடி பீப்புள் இருக்காங்க, எவ்வளவு படித்தவங்க இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் எங்களை இப்படி தான் காமிப்பீங்களான்னு இந்த வட சென்னை ஷூட்டிங் நடக்கும்போதே கும்பலாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மீண்டும் வந்து அங்கே போய் ஷூட்டிங் எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. இப்போ அதே வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை நார்த் மெட்ராஸில் லைவ் லொக்கேஷன் பண்ணலான்னா முடியாது. சிம்பு ரெடியாக இருக்காரு, நான் லைவ் லொக்கேஷன் பண்ணுறேன், நான் வர்றேன், பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னால் கூட அங்கே இருக்கிற மக்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் இவங்க செட்டு போட்டுலாம் எடுக்கிறாங்க. அதனால் வந்து ரவுடியினுடைய வாழ்க்கையை தான் படமாக்குறாங்களா, ஏற்கனவே வந்து இந்த ரவுடியினுடைய கதை தான் இதுன்னெலாம் அந்த ரவுடி வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் சுற்றி படமெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இவங்க. அதுவான்னு தெரியல. அதை தழுவி எடுக்கப்படுகிற ஒரு கதையாக இருக்கலாம். ஓகே. ஆனால் இதுக்கு நடுவில் சார் நம்ம ஏகே அஜித் சார்னுடைய அந்த ரேசிங் ட்ராக்கும் போய் இவங்க பார்த்துருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அதுவும் நடந்துருந்துச்சு. அங்கே இன்னொரு ஒரு இயக்குனரையும் பார்த்துருக்காங்க, சிறுத்தை சிவா அவர்கள் வந்துருந்தாரு. அதாவது கொலாபரேட் பண்ணுறாங்களா சார் இப்போ ரீசெண்டாக? யாரோட? அஜித் சாரோட சிறுத்தை சிவா. அது கட்டாயமாக அது ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல் தானேங்க. நம்மளே பலமுறை சொல்லியிருக்கோம், சிறுத்தை சிவா மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு எப்பவுமே இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ அஜித்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ராத்திரி 12-1 மணி வரைக்கும் நம்மோடு பேசிகிட்டு இருக்கணும்னு நினைப்பார் அவருடைய டைரக்டர். வட உட்காந்து கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மணி 2 மணிக்கு கிளம்பி அவர் போய் படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்திருவார். அவர் அஜித்தினுடைய வழக்கம் என்னன்னா, அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறது. இரவு எவ்வளோ நேரம் லேட்டாக போய் படுத்தாலும் டைரக்டரும் அந்த மாதிரி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அவர் ஷூட்டிங் பண்ணணும்ல, அதை வந்து அவர் நினைக்க மாட்டார். அவருடைய முந்தைய படங்களில் ஏன் அடுத்தடுத்து வந்து சிறுத்தை சிவாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா இதுதான். 2 மணி வரைக்கும் அவங்க உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க, அரட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வந்து இவர் படுத்து 4-5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடுவார். அவர் படுத்து கண்ணை கசிக்கிட்டு வந்து காலைல ஷூட்டிங்கில் நிற்பார். இது வந்து பட் அதை வந்து அவர் எப்போவுமே வெளிப்படுத்தினது இல்லை. அஜித் சார் கூப்பிட்டாரா அவ்வளோதான், நமக்கு அதுதான் கடமைன்னு அவர் வர்றவர். ஸோ அதனால் அவருக்கு வந்து அவர் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு உண்டு. குடும்ப ரீதியாகவே வந்து பழகுறாங்க. இப்போ சிறுத்தை சிவாவுடைய பையன், இந்த குடும்பம் எல்லாமே அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு நாம் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் கட்டாயமாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, எனக்காக நீங்கள் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுங்க, ப்ரொடியூசர் யாருங்கிறத நான் சொல்கிறேன், ஓகே, அந்த நேரத்தில் நீங்கள் போய் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னால் போதும், நீங்கள் ரெடியாக இருங்கன்ட்டாரு. ஸோ அதனால் கட்டாயமாக அவங்க 2 பேரும் ஒரு படம் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் வியாபார ரீதியாக சிறுத்தை சிவா அவர்களுடைய படம் வந்து கரெக்டாக இருக்கா சார், போதுமானதாக இருக்கா? இல்லைங்க, ஒரு படம் ஓடலைங்கிறதுக்காக நீங்கள் அவரை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்போ கங்கு வாங்குற படம் ஓடாததுக்கு சிறுத்தை சிவா மட்டும் காரணம் கிடையாது, சூர்யாவும் தான் காரணம். இப்போ சிறுத்தை சிவா 2 கதையை சொல்லியிருக்காரு. அதில் உங்களுக்கு எந்த கதை வேணுமோ நீங்கள் அதில் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது இந்த கதையை தேர்ந்தெடுத்தது சூர்யா தான். அப்போ அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? இன்னொன்று வந்து அதில் இருக்கிற டெக்னிக்கல் எரர் தான் அந்த படத்தில் நம்ம காதை கிழிச்சது. எங்கே நீங்கள் மக்கள் அதிருப்தி ஆனாங்கன்னா, எங்கே எரிச்சல் ஆனாங்கன்னா, இந்த சத்தம் தான். படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரே டெசிபல்ல ஒரு சத்தம். ஓகே. அப்போ அவனால் பொறுத்துக்க முடியாமல் அந்த படத்தை வந்து திக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த படம் ஓடிடியில் வரும்போது அது இல்லை பாருங்க. இன்ஃபேக்ட் தியேட்டர்ல கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணாங்கல்ல சார், அது பண்ண முடியாதுங்க. தனித்தனி ட்ராக் வந்து இருக்கு. இப்போ மொத்த ட்ராக்கையும் ஒரே டெம்போவில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்படிதான், அது சவுண்ட் இன்ஜினியர் பிரச்சனை. ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டோம், டைரக்டரு, ஹீரோ, அவரு இவருன்னு எல்லாரையும் சேர்த்து கழுவி ஊற்றி அதை திட்ட முடியுமா? எல்லாரையும் திட்டப்பட வேண்டியவர் சவுண்ட் இன்ஜினியர். அவர் பணியை சரியா செய்யலை. அதுதான் அந்த படத்தினுடைய ஆகப்பெரிய தவறு. கடைசியில் ஓடிடியில் வரும்போது பல பேர் ரசிச்சாங்களே, என்ன இந்த படத்தையா கழுவி ஊத்துனீங்கன்னு கேட்டாங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ ஏன் நீங்கள் சிறுத்தை சிவாவை குறை சொல்கிறீங்க? அப்படி வந்து அவர் இந்த தமிழ் சினிமாவில் வந்து முற்றிலும் ஒதுக்கப்பட வேண்டியவரெல்லாம் கிடையாது, நல்ல டைரக்டர் தான். அவருடைய விஸ்வாசம் படம் வந்து எவ்வளோ பெரிய கிட்டுங்க, அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அந்த படத்தில். ஸோ அதனால் அவரை வந்து நம்ம குறைவாக மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை.
கட்டாயமாக அஜித்தும் சிறுத்தை சிவாவும் திரும்ப சேரும் பொழுது ஒரு நல்ல படத்தை கொடுப்பாங்க. ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்ல சார்? கட்டாயமாக இருக்குங்க. இங்கே ஏதோ வந்து அவரை வந்து ஏதோ ஒரு மிருகம், அந்த மிருகம் நம்மளை நோக்கி தான் வருது ஓடுங்கிற அளவுக்கு சிறுத்தை சிவாவை சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. இந்த சமயத்தில் சார் வாவாத்தியார் வந்து ஆக்சுவலாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அது தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாகவே சொல்லலை. என்ன ரீசன் சார் வாவாத்தியாருடைய போஸ்ட்போன் ஆனது காரணம்? இல்லைங்க, ஒரு தயாரிப்பாளருக்கு நிறைய கடன் பிரச்சனை இங்கே இருக்குது. அது இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக இருக்குது. கங்குவாவுக்கு முன்னாடியிலே இருக்குது. கங்குவாவால் ஒரு பெரிய லாஸ். அதுக்கு முன்னாடியே அவர் பெரிய கடன் பிரச்சனைகளெல்லாம் சிக்கினார். இந்த கடன்லேருந்து எப்படியா மீண்ட மாட்டோமாங்கிறதுக்காக தான் அவர் இருட்டறையில் முரட்டை குத்து மாதிரி படங்கள்லாம் எடுத்தார். அதுவும் அவர் கை கொடுக்கல. நடுவில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதவியில் நின்னார். அங்கே வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டத்தில் சூர்யா ஃபேமிலி வந்து அவரை ஒதுக்கி வச்சாங்க. இவர் நமக்கு கொஞ்சம் கெட்ட பேரை எடுத்து கொடுத்துருவார் போல இருக்குது. ஏன்னா அந்த இருட்டறையில் முரட்டு குத்தெல்லாம் வந்த பிறகு சிவகுமாருக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி, என்னங்க நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, உங்கள் வீட்டு பையனா அவரை வச்சுருக்கீங்க, ஆனால் இப்படிலாம் படம் எடுக்கிறாரு, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்லாம் கேட்ட பிறகு அவரு கூப்பிட்டு திட்டி அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் சேர்க்காமலே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உறவினர்கள் தானே. அப்புறம் குடும்ப ரீதியாக உட்காந்து பேசி அவருக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணுவோங்க தான் கங்குவெல்லாம் அவர் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தார். அதுக்கும் பிரச்சனைங்கும் போது அவர் என்ன தான் செய்வார் சூர்யா. ஸோ அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லா கடனுமே சேர்ந்து இவருடைய கம்பெனி தலையில் வந்து நிற்கிது. அப்போ இந்த கடனை அடைக்காமல் அவரால் பீஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அதில் தான் இந்த படம் சிக்கிச்சு. ஆனால் அது சால்வ் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்க பேசிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா இப்போ இவருக்கு இருக்கிற கடனும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் வரப்போகிற கலெக்ஷனும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ ஒரு படம் குறைவான கடன் இருக்குது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் நான் அந்த கடனையும் அடைச்சி மேற்கொண்டு எனக்கு லாபமும் வரும் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சொன்னாருன்னு வைங்களேன். கலெக்ஷனை வந்து கோர்ட்டில் கட்டுங்க, கடனை வந்து அப்புறம் கலெக்ஷன்லேருந்து எடுத்து கொடுத்துட்றோம் நீதிமன்றமே சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை இதில். ஸோ அதனால் கடன்காரர்கள்ட்ட இவங்க தான் ஸ்மூத்தாக பேசி அடுத்தடுத்து ஒரு 2-3 படத்தில் கொடுத்துட்றேன், இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கிங்க அப்படின்னு பேசி கொண்டு வரணும். ஓகே, இதுக்கு நடுவில் சார் இன்னொரு ஒரு தியரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். என்ன அப்படின்னா, அந்த படத்துல ஹீரோயின் கிருத்தி ஷெட்டி நடிச்சிருப்பாங்க, அவங்க நடிச்ச இந்த படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, எல்ஐகே போஸ்ட்போன் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தவறான புரிதல் இருக்குல்ல சார், இந்த ராசி இல்லாத நடிகை, அந்த லிஸ்ட்ல இவங்களை மெல்லமா போட்டு விட்டாங்க. பாருங்க இவங்க நடிச்சாலே இப்படிதான் ஆகும் அப்படின்ட்டு. இது எப்படி சார் இதோட சேர்த்து தொடர்புபடுத்தி விடுறாங்க? ஆனால் அது இங்கே நீண்ட காலமாக அப்படி ஒரு பழக்கம் இங்கே இருக்குங்க. அது சென்டிமெண்ட்டுங்கிறது சினிமாவில் ரொம்ப ஊறி போன ஒரு ஏரியா. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சேரில் உட்காந்து ஒரு கதை எழுதுறீங்கன்னு வைங்க, அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த டைரக்டர் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் அந்த சேரை தூக்கிட்டு போவார். ஏன்னா அதில் உட்காந்து எழுதுனாதான் எனக்கு வந்து படம் ஹிட் ஆகுது அப்படிம்பாரு. ஸோ இது மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்கள் இங்கே இருக்குது. இதுக்கு வந்து பாவம் அந்த நடிகை விதிவிலக்காக இல்லை, அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை இந்த மாதிரி இந்த 2 படங்களுமே ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுதுன்னு வைங்களேன், இது மாறப்போகுது, அவ்வளோதானே. அது வரைக்கும் அவங்க காத்திருக்கணும். இதுக்கு முன்னாடி டைம்ல சார் ஒரு ஏர்லி 2000ஸ்லயோ இல்லை மிட்லேயோ இந்த மாதிரியான சர்ச்சையில சிக்கி மார்க்கெட்டை டோட்டலாக இழந்தவங்க யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டக்குன்னு சொல்லணும்னா ராசி இல்லாத நடிகரோ நடிகையோ அந்த மாதிரி. ஏன்னா லிஸ்ட் எடுத்தா உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்தா பெரிய லிஸ்ட் எடுக்கலாம். இல்லைண்ணா, நான் அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ நீங்கள் கேட்டோடனே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ராசி இல்லாத நடிகர்னே எழுதுவாங்க, எழுதும்போதே ராசி இல்லாத நடிகைன்னே எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் கரெக்டாக உடனே சொல்ல தெரியல. ஓகே, ஆனால் அந்த ஒரு தாட் பிலீஃப் வந்து இன்னை வரைக்கும் இருக்கா சார்? ஐயோ, சென்டிமெண்ட்ல ஊர்னது தாங்க தமிழ் சினிமா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னு, இது மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, ஓகே சார். இந்த படங்கள் தள்ளி போறது, இதுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறோம்ல சார். இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இது அதிகமா பேசப்படுதா, இல்லை முன்னாடியிலேருந்து இந்த மாதிரியான சிக்கல்கள்ல படம் தள்ளி போறது நடந்திருக்கா சார்? நிறைய நடந்திருக்கு சார். ஆனா அப்பெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அளவு செலவு பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டு, ஆக்சுவலாக ஒரு நடிகருக்கு இவ்வளோதான் பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த பிஸ்னஸோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் செலவு. ஒரேடியாக வந்து 2 மடங்கு 3 மடங்குலாம் செலவு பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு சூர்யா இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து மார்க்கெட்டில் அவருடைய படங்கள் எவ்வளோ வரைக்கும் போகும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணுவாங்களே தவிர ஒரேடியாக 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக பட்ஜெட் வைக்க மாட்டாங்க, கொண்டு வந்து இழுத்து விட மாட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அப்படி போகுது. எந்த ஒழுங்கும் யார்கிட்டையுமே இல்லை. ஓகே, இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க, இஷ்டத்துக்கு. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு 2.0 ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர்கிட்ட பேசியிருந்தேன், சங்கர்கிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தர். ஓகே, அவர் சொல்கிறாரு,
சார் அக்ஷய்குமார் வந்து ஒரு இடத்துல நுழைஞ்சு அந்த பக்கமாக வெளியில் வர்ற காட்சி சார். படத்தில் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் சார் அது வரும் அந்த காட்சியை. சங்கர் வந்து 17 நாள் எடுத்தாருன்னார் அந்த ஒரு காட்சி மட்டுமே. ஓகே. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய வணிக வளாகத்தை வாடகை பேசிடுறாங்க. இப்போ பெரிய மல்டிப்ளெக்ஸ், அதில் வந்து ஒரு பக்கம் பூந்து இன்னொரு பக்கமாக வரணும். அவர் ரஜினியை விரட்டிட்டு போகிறாரு, ரஜினி அந்த பக்கமாக போயிடணும், இவர் இந்த பக்கமாக உள்ள நுழையணும் விரட்டிட்டு வந்து. இதுதான் காட்சி. 17 நாள் எடுத்துருக்கிறார். அப்போ பட்ஜெட் எங்கே போயிருக்கும்? இந்த மாதிரி ஒரு டைரக்டரும் இருந்திருந்தா இன்னமும் இருக்காங்க. அப்போ இந்த படத்தினுடைய கதி அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க எடுக்கிற படத்தை விட வெட்டி போடுறாங்கல்ல வேண்டான்ட்டு, அது 3 மடங்கு இருக்கு. ஒரு எடிட்டரும் சாவுறாங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய இயக்குனர்கள் படங்களில் கமிட் ஆகிற எடிட்டர்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் அவங்கள போய் பாருங்க, மண்டையில் முடியே இருக்காது. இது இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால எவ்வளோ இன்கார்பரேட் பண்ண முடியுமோ அடிச்சு உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு ஃபிலிம் இருந்தது. ஆமாம், இத்தனை கேன் தான் முடிவு பண்ணுவார் தயாரிப்பாளர். இப்போ இத்தனை கேன் தான் கொடுப்பேன், இதுக்குள்ளே படத்தை எடு, அதுக்கு மேலே போச்சுன்னா உன் பொறுப்புண்டுவாங்க. நீங்கள் கேன்லாம் வாங்கவே முடியாது, எங்கே போய் வாங்குவீங்க? அதனால் வந்து பயந்துட்டு படம் எடுத்தாங்க. ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதுதான் படமாக எடுத்தாங்க. அவங்க அப்படி நறுக்கி போட்டால் கூட கொஞ்சம் தான், ஒரு 15 நிமிஷம் படம் எக்ஸஸாக வந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கெல்லாம் 3 படம் எக்ஸஸாக இருக்கு. 6 மணி நேரம் ஃபுட்டேஜ், ஃபைனல் எடிட் பண்ண ஃபுட்டேஜே 6 மணி நேரம்ன்றாங்க 2.5 மணி நேரம் படத்துக்கு. அப்போ எங்கே எவ்வளோ செலவு? அதுக்கு மேலே நறுக்கி போட்டதெல்லாம். அப்போ அவ்வளவும் காசு தானே. எல்லாமே தயாரிப்பாளர் தலையில் வந்து விடியும். ஓகே. 12ஆம் தேதி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். ஆல்மோஸ்ட் எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க, இந்தியா முழுக்க அறியப்பட்ட பிரபலங்கள் எல்லாருமே. பட் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு நியூஸ் வரைக்கும் வந்துருச்சு சார். என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து விஷ் பண்ணலை. அவர் வந்து போன வருஷம் கூட விஷ் பண்ணியிருந்தாரு, அவருடைய பெரிய ஃபேன் பாய், நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம், பட் விஷ் பண்ணலை அப்படின்ட்டு. என்ன பர்டிகுலர் ரீசன் சார் இது? இல்லை, இங்கே நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுதாங்க திரும்ப வாங்க முடியும். நீங்கள் வெறுப்பு கொடுத்தா வெறுப்பு வாங்க முடியும், அன்பு கொடுத்தா அன்பு வாங்க முடியும். அதுதான் பொதுவான நியதி. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ரஜினிகாந்தினுடைய முகமே கொஞ்சம் இன்முகமாக இல்லை. நீங்கள் பல இடங்களில் விஜய் குறித்து கேள்வி கேட்குறாங்க, சாரி நோ கமெண்ட்ஸ்ன்னு போயிட்டே இருக்கார். அவர் வந்து மனப்பூர்வமாக ஒரு அரசியலுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு. நாம் ஒன்று நினச்சோம் ஒரு காலத்தில், நம்மளால் முடியல, ஆனால் நம் துறையை சார்ந்த ஒரு ஆள் வராரு, மனப்பூர்வமாக 2 வார்த்தை மக்கள் விரும்புனாங்கன்னா வரட்டுங்க, நல்ல விஷயம், அவருடைய புதிய முயற்சிக்கு நான் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமாக சொல்கிறது வேற. சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போகிறது வேற. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாராமுகமாக இருந்த ரஜினியை விஜய் பார்க்குறாரு. ரைட்டு, ஓகே. இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு 41 பேர் இறக்குறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு எந்த ட்வீட்டும் போடாதவர் ரஜினி. பெருசாக கண்டுக்க மாட்டார், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு கடந்து போவார். ஆனால் ஊருக்கு முன்னாடி அவர் போடுறாரு, எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா, இதற்காகவே காத்திருந்த மாதிரி தோணுது இல்லையா? அப்போ இதெல்லாம் அவர் பார்ப்பார்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம வர்றதை அவர் விரும்பலை, நம்முடைய இடத்தையே அவர் ரசிக்க மாட்டேங்கிறாரு, அப்போ நாம் எதுக்கு அவர் போகணும்னு அவர் நினைக்கிறாரு. உள்ளபடியே விஜயின் துணிச்சலை நான் பாராட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பல பேர் இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது நமக்கு சாதகமாக்கிக்கணும். இப்போ ஒரு பிறந்த நாள் வருதா, ஊருக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு பொக்கேயை கொடுத்து அவருடைய ரசிகர்கள் எல்லாம் தன் பக்கம் எடுத்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஓட்டு போட மாட்டேன், அவ்வளோதானே, போடாதப்போ நான் சொல்ல மாட்டேன் வாழ்த்து அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல, நிஜமா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஓகே, இது இந்த சிக்கல் ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் ஜனநாயகனும் தயாராகிட்டு இருக்கு. அது பாலிடிக்ஸ் எல்லாம் மற்ற பிரச்சனை இப்படி இருந்தாலும் படமும் தயாராகிட்டு இருக்கு. எப்படி சார் இருக்கு? ஓவர்சீஸ்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க, புக்கிங்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த படம் விஜயோட கடைசி படம், அப்படியே வெள்ளம் மாதிரி மக்கள் வரப்போறாங்களா இல்லையா பாருங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக அது மாறும். ஏற்கனவே இந்த பகவந்த் கேசரி பார்த்ததுனால நான் சொல்கிறேன், விஜய் அந்த கேரக்டருக்குள்ளே வந்தாருன்னா அதோடைய வைப்ரேஷனே வேறையாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு படமாக அது வரப்போகுது. விஜயினுடைய கடைசி படங்கிறதுனால அவருடைய ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்க்க போகிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.